இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் அடுத்து பரபரப்பான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு நம்மளே ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்று, மனோஜ் கடன் வாங்கின ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ப்ளஸ் இங்கே இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாருங்கிறது யாருக்கும் தெரிய வரல. ஸோ அவர்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது. ரோஹிணி கிட்ட சொல்லவே தேவையில்ல, மாற்றி 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 சிட்டி விவகாரத்தில் கூட இன்வால்வ் ஆகிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மலேசியா மாமா வேறு இருக்கார். ஸோ இதெல்லாம் ப்ரௌன் மணி வெண்ணெய் சிக்க போகிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, மலேசியாவில் அப்பாவே கிடையாது, அத்தனை பொய்கள் இருக்குது. இந்த பியூட்டி பார்லரை விற்றுட்டாங்கிறது வரைக்கும். ஸோ அதெல்லாம் தெரிய வர்றது ஒன்றுனா, இப்போ ரவிக்கு மேலே ஒரு கதையை கொண்டாட்டாங்க. ரவி ஸ்ருதிக்கு அவங்கள வீட்டை விட்டு இப்போ பிரித்து கூட்டு போகிறதுக்காக ஸ்ருதியுடைய அம்மா பிளான் எல்லாம் போட்டு புதுசாக ஒரு ஐடியாக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் நமக்கு மெயினாக தேவையான முத்து மீனாவோட கதையில் அவங்களுக்கு தான் பெருசாக அடுத்து என்ன கொண்டு போகிறது ஒரு ட்ராக்கே இல்லாமல் இருந்துச்சு. அந்த ட்ராக்காக தான் இப்போ இந்த சத்யாவை உள்ளார இழுத்து சத்யா பிரச்சனையை பண்ணி பொய்யை சொல்லி இவரை கோத்து விட்டு முத்துக்கும் மீனாவுக்கும் இடையில ஒரு விரிசல் வந்தது மட்டும் இல்லாமல் மீனாவுடைய குடும்பமே முத்துவை அவ்வளோ தூரம் மாமா மாமான்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ அப்படியே தூக்கி அப்படியே போட்ட மாதிரி போட்டாங்க. குடிகாரர் இப்படி தான் பண்ணுவார், கோபக்காரன்னு ஒரே ஒருத்தனை அடித்த உடனே ஏன் இப்படி பண்ணாருங்கிறத தெளிவாக கூட கேட்காம இவ்வளோத்தையும் பண்ணிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் அண்ணாமலை ஒருத்தருக்கு தன்னுடைய மகனை பற்றி தெரியும். தன்னோட மகன் என்ன வேணாலும் பண்ணுவார், கோவப்படுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் நியாயம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார். தேவையில்லாமல் யாரையும் அடிக்கிறதோ பிரச்சனை பண்ணுறதோ பண்ணவே மாட்டார். ஒருத்தர் தப்பு செஞ்சால் மட்டும்தான் அடிப்பாருங்கிறது தெரியும். அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அடிப்பார். சத்யா இப்போ செல்வத்துக்கிட்ட பணம் கேட்டு வந்ததுக்காக இவ்வளோ தூரம் அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலை முடிவு பண்ணி தான் அங்கேருந்து கிளம்பி வந்தவுடனே தனியாக இப்போ முத்துவை கூப்பிட்டு போய் முத்துவிட்ட விசாரிக்கிறார். உண்மையை சொல்லு, அந்த வீட்டில் எல்லோரும் அவ்வளோ வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சத்யா உன் குடும்பம், அது உன் குடும்பம் மாதிரி தான். உன் குடும்பத்தில் இருக்கும்பொழுது இப்போ அந்த பையனை போட்டு நீ அடித்து ஒரு படிக்கிற பையன் கையை போய் உடச்சிட்ருக்க. படிக்கிறதுலேருந்து அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்து செய்ய வேண்டியது இருக்கும் அடுத்த 6 மாதத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை நீ ஏன் பண்ண? நீ ஒரு நியாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், நீ சொல்லு ஏன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ முத்து சொல்ல வராரு. என்னன்னா அதுக்கு தான்ப்பா அவனை அடித்தேன். படிக்கிற பையன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுப்பான்னு நினச்சா அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் செஞ்ச காரியத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை மீனா வெளிலேருந்து கேட்குறாங்க கதவு கிட்ட இருந்து. இப்போ முத்து மட்டும் மீனாவை பார்க்கல அப்படின்னா நமக்கு நிம்மதி. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட சரி ஓகேன்னு அப்பாட்ட மட்டுமா சொல்லி இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா நம்ம ரொம்ப அவமானப்படுத்துவாங்க சத்யாவை. சத்யா திருடி இருக்கான், அம்மாவோட பணத்தை திருடினதே அவன் தான். அது அந்த சிட்டி கூட சேர்ந்து அதெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த சிட்டியும் சேர்ந்து திருட்டு வேறெல்லாம் பண்ணி இப்போ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அங்கே வேறு உட்காந்துருக்கான். காலேஜுக்கே போகிறதில்ல. நான் காலேஜுக்கு போய் கேட்டால் கூட அவங்ககிட்ட வரதே இல்லை, அடிக்கடி வரதில்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனை பண்ணுறான், நிறைய தப்பு பண்ணுறான் அவன். அப்படி அதுக்காக தான் அவன் கையை முறிச்சு விட்டேன் நான். ஒழுங்காக கையை முறிச்சுட்டா வச்சு திருந்துவான்னு தான் பண்ணாத நான். சொல்லும் போது அவன் கேட்கல அப்படிங்கிறத மட்டும் அவர் சொன்னார்னா பயங்கரமாக இருக்கும். அதை மீனா ஒழுங்காக கேட்டு போய் நேராக போய் உடஞ்ச ஒரு கை இல்லாமல் இன்னொரு கையும் சேர்த்து உடச்சி விட்டு பலர்னு அரைஞ்சிட்டு வந்துடுவாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசுட்டா, எனக்கும் என் புருஷனும் கிடைக்கிற பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன், எல்லாம் உன் திருட்டு புத்தியால் திருட்டு பயலை அப்படின்னு போட்டு 4 சாத்திட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது இப்போ மட்டும் அதை முத்து பார்த்துட்டாரு அப்படின்னு மீனா அங்கே இருக்கிறத அப்படின்னா எல்லாத்தையும் மழுப்பிட்டு தான் படியை ஏற்றுக்கிறேன். ஏன்னா மீனா கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரிலாம் இந்த விஷயத்த சொல்லாமல் இழுக்கும் போது தான் மீனா கஷ்டப்படுறாங்க என்னங்கிறத கூட ஒரு புரிஞ்சுக்காமல் இருக்காரு. இதை அப்படியே இழுக்காமல் டேரெக்டாக சொல்லி இந்த பாருங்க இதான் பிரச்சனை, இதனால தான் நான் பண்ணேன், இதை போய் நான் சத்தமாக போட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா இதை சும்மா விட மாட்டாங்க. நான் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை நம்மளே ஏதாவது கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், இதனால தான் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டா கூட பரவாயில்ல. அதையும் சொல்லாமல் இருக்கிறத நினச்சா தான் நமக்கு என்னப்பா இது அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த விஷயத்தில் முத்து சொல்லிட்டா பெட்டரா, இல்லை மீனாவுக்கு தெரிஞ்சு டக்குன்னு போய் சத்யாட்ட கேட்டு இந்த பிரச்சனையை அப்போதைக்கு முடிச்சுட்டு சத்யா உடனே கோவம் சத்யாவும் சிட்டி வேறு அவமானப்பட்டு நிற்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து இவரை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறதுன்னு கதை போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் இந்த சம்பவங்களில் இப்போ முத்துவும் மீனாவும் பிரிஞ்சு இருக்கிறது, இதில் காரை வேற வித்துட்டாருன்னு தெரிஞ்சு மொத்தமாக அவர் மேலே இருக்க மரியாதையே எல்லாத்துக்கும் போகிறது, குடும்பத்தில் எல்லாரும் அசிங்கப்படுத்துறது, முத்து பரிதாபமாக நிற்கிறதுன்னு கதை போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு